நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படித்தான்ப்பா இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்க்குறது அவங்கள கட்டுப்படுத்துகிற மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அப்பா தன் மகனோட கூப்பிட்டு அவர் ஒரு விவசாயம் பார்க்குறவர், அவங்க தோட்டத்துக்கு போனார். ஒரு ஆலமர கன்று, சின்ன கன்று எடுத்துகிட்டு போய் நல்ல பெரிய குழி தோண்டி அந்த ஆலமர கன்றை வச்சு சுற்றி வேலி போட்டார். அதை சுற்றி ஒரு பென்ஸ் மாதிரி செஞ்சார். அதை சுற்றி ஒரு வலை மாதிரி போட்டார். பக்கத்தில் ஒரு கம்பை வச்சு ஆலமரக்கன்றை கெட்டி விட்டுட்டார். போயிட்டார் தண்ணியை ஊற்றிட்டு. இப்போ சுற்றி நிறைய முட்செடிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த ஆலமரக்கன்றை பார்த்து சிரிக்குது. நீயும் ஒரு பொழப்பு பொழைக்கிறப்ப, நாங்களாம் பாரு எவ்வளோ சுதந்திரமாக வாழ்கிறோம், எங்கேனாலும் போவோம், எங்கேனாலும் வருவோம், யாரை வேணாலும் குத்துவோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ பாரு உன்னைய ஒரு கம்போடு சேர்த்து கெட்டி வச்சு ஒரு குழிக்குள்ளே உன்னைய திணிச்சு வச்சு சுற்றி ஒரு வலை போட்டு அதை சுற்றி வேலி போட்டு இப்படிலாம் ஒரு பொழப்பு பொழைக்கணுமா அப்படின்னு எல்லாரும் கேலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளாக நாளாக இந்த ஆலமரக்கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அந்த கட்டியிருந்த கம்பை அவர் எடுத்துடுறார், அப்புறம் அந்த வேலியை எடுக்கிறார், அப்புறம் அந்த சுற்றி இருந்த வலையை எடுக்கிறார். நாளாக நாளாக முட்செடியும் வளர்கிறது, ஆலமரக்கன்றும் வளர்ந்து கொண்டே போகிறது. திடீர்னு ஒரு பெரிய குரூப் உள்ளே வர்றாங்க. இந்த முள்ளு செடி பெருசாயிருச்சுடா, இது நம்ம பிரச்சனைக்கு தான் இதை நம்ம உண்டு பண்ணோம், இது வேஸ்ட் அப்படின்னு முள்ளு செடியை பூரா வெட்டிட்டு போகிறாங்க. ஆலமரக்கன்று கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. விவசாயி தன் மகனிடம் சொல்லுகிறார், தம்பி, கட்டுப்பாடு என்பது நம்மை கட்டுப்படுத்துவதல்ல, நம் மீது கவனம் கொள்ளுவது என்பதை புரிந்து கொண்டால் நாம் ஆலமரமாக மாறுவோம். இல்லை என்றால் சுதந்திரம் என்கின்ற முட்செடியாக மாறி ஒரு நாள் அழிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னார்.